ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு யார் வந்தா தெரியுமா? வெள்ளைக்காரன் இந்த நிலத்திற்கு வந்த பொழுது வெள்ளைக்காரனை எதிர்த்து காலா லாவியா என்கிற 2 கப்பலை கட்டி அந்த கப்பலை கட்டுவதற்காக மக்கள்கிட்ட நிதியை பெற்று மக்கள் கொண்டே ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டே ஒரு படையை கட்டிய தற்குறி. அவனுடைய அதிகபட்ச அறிவு அவ்வளவுதான். ஓட் ஃபார் டிவிகே, ஓட் ஃபார் தளபதி, தளபதி அவ்வளவுதான். அப்போ வாவு சிதம்பரனார் பொது வாழ்க்கைக்கு வந்தார். அதன் தொடர்ச்சியாக ஜீவானந்தம் பொதுவுடைமை தத்துவம் பேசி மக்களுக்காக போராடி சிறைக்கு சென்று அரசியலுக்கு வந்தார். கர்மவீர காமராஜர் வெள்ளைக்காரர் குற்றப்பரம்பரை சட்டம் போட்டு கைரேகை சட்டம் கொடிய சட்டத்தை போட்ட பொழுது வெள்ளைக்காரன் கைரேகை வைக்க சொன்னா வைக்காத, கட்டவரல வெட்டி வீசி என்று முழங்கிய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் மக்களுக்காக போராடி சிறைக்கு போய் அரசியலுக்கு வந்தார். அவருக்கு பிறகு காமராஜர், நல்லகண்ணு, ஜீவானந்தம், சிங்கார வேலர், முத்துராமலிங்க தேவருக்கு பிறகு என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறைக்கு போய் மக்களுக்காக போராடி அரசியலுக்கு வந்த தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். தமிழ் தேசியம் என்பது ஒரு அரங்க சொல்லு. ஒரு அரங்கத்துக்குள்ள, ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள தான் தமிழ் தேசியம். ஒரு ஜோல்னா பைய போட்டுக்கிட்டு பழைய வேட்டி பழைய சட்டை இதான் தமிழ் தேசியம் என்று இருந்தது. அந்த தமிழ் தேசியத்தை என்னை போன்ற அஜித் ரசிகர்களாக இருந்த என்னை போன்ற இளைஞர்களை தலைவர் பிரபாகரனுடைய தம்பியாக தளபதியாக மாற்றி படித்த பிள்ளைகளை திருப்பி நம் இனத்திற்கு தலைவன் கருணாநிதி அல்ல, நம் இனத்தின் தலைவன் பிரபாகரன் என்று முழங்கி தடை செய்யப்பட்ட இயக்கத்தையே இயக்க தலைவனையாக கொண்டு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவே கொடியாக மாற்றி இந்திய தேர்தல் ஆணையத்தில் 36 லட்சம் வாக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றியிருக்கிறார் எங்கள் தலைவன், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்படி ஏதாவது மக்கள் போராட்டத்தில் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நின்றதாக செய்தி உண்டா?